ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் 3 விதமான நேச்சுரலான ஹோம் ரெமெடி நல்லா ஜீரணம் ஆகிறதுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் எந்த ரெமெடி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கணும், அந்த ரெமெடிஸை நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இது டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெமெடியை செய்கிறதுக்கு அடுப்பு மேலே கொஞ்சம் பால் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பால் கொதிக்கும் போது இதில் நம்ம 2-3 இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 சிட்டிகை போல் இருக்குது இல்லைங்களா, இந்த அளவுக்கு சேர்க்கலாம். இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 தடவை குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நார்மலாக பொதுவாக டீ குடிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு டீ குடிப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் நல்லா சுத்தமாக கழுவி இடித்து வச்ச இஞ்சி சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி நல்லா இடிச்சுட்டு அந்த சாறு வெளியில் வர மாதிரி, அதுக்கப்புறமா நம்ம அதை அப்படியே எடுத்து சாரோடு சேர்த்து இதில் சேர்த்துடணும். இதில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிக்கும் போதே இதில் இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துக்கலாம். அதுதான் மிளகு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சமாக மிளகு எடுத்து வீட்டிலையே நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மிளகு நான் இடித்து இந்த மாதிரி வீட்டிலேயே வச்சுருக்கேன் பாருங்கள். இதை இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். இது எந்த அளவுக்கு கொதிக்கணும்னா, இப்போ நம்ம ஒரு 2 கிளாஸ் தண்ணி பாலோ இல்லை தண்ணியோ வச்சுருக்கோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு 1.5 கிளாஸ் வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கணும். இதை நீங்கள் பால்லையும் செய்யலாம், தண்ணிலையும் செய்யலாம். மூட்டு வலி பொதுவாக நிறைய பேருக்கு மூட்டு வலி இருக்கும். மூட்டு வலி இருக்குது, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குன்றவங்க பால்லையே செஞ்சு குடிங்க. இல்லை எனக்கு ஜீரணம் மட்டும் ஆனால் போதும், டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டீலேயே இந்த மாதிரி மிளகு சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். மிளகு கடைசியில் நம்ம சக்கரை போடுறதுக்கு முன்னாடி மிளகு போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு நம்ம கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நல்லா சூப்பராக ஜீரணமாகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த டீ குடிச்சு முடிச்சோடனே உங்களுக்கு நல்லா ஜீரணமாகும். அதோட ப்ளஸ் என்ன சாப்பிட்டீங்கனாலும் சாப்பிட்ட உடனே ஜீரணமாகும். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இதை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். தினமும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான மிளகாக இருக்கணும். லைட்டாக காய வச்சுட்டு வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் சர்க்கரையை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கிறேன். நல்லா கொதிச்ச அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வடிகட்டி குடிச்சிக்கலாம். காலையில் டீ குடிக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வெறுமனே நான் ஒரு சுக்கு காஃபி ஃப்ளேவரில் இதை செஞ்சுருக்கேன். அதனால் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு டீ ஃப்ளேவரில் வேணும்னா நீங்கள் டீ தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி வேணும்னா இஞ்சி சேர்க்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதோட கூடவே டீ தூளும் ப்ளஸ் நமக்கு மிளகையும் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி சர்க்கரை போட்டு இறக்கணும்னா சூப்பரான டீ நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2வது ரெமெடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கிறதுக்கு, சீக்கிரமாக ஜீரணம் ஆகிறதுக்கும் இது கண்டிப்பாக நல்ல வேலை செய்யும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 மிளகு எடுத்துக்கலாம். 3 மிளகோட கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாங்க. ஓமம் சின்ன ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். ஒரு 3 மிளகு. இதை இப்போ நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நான் செய்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். எத்தனை நாளைக்குன்னு ஒரு 3 வயசு குழந்தைக்கு ஒரு 3 நாளைக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். இப்போதைக்கு இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி அளவை இன்க்ரீஜும் டிக்ரீஜும் பண்ணிக்கலாம். இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. அதனால் 3 வயசு குழந்தையாக இருந்தாலும் இதை 2 நாளைக்கு கொடுத்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ நல்லா இதை நான் பவுடராக அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்த அப்புறமா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கணும். நல்ல சூடாக இருக்கிற தண்ணியில் இதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்ச மிளகு ஓமம் 2த்தையும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இந்த தண்ணியை குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி குடிக்க வச்சுடுங்க. மத்தியானத்தில் தினமும் மத்தியானத்தில் தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும். கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம். இது 100% வேலை செய்யும். நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வேலை செஞ்சது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ 1 வயசு குழந்தை அப்படின்னா ஒரு மிளகும் ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு ஓமமும் கொடுங்க. 2 வயசு குழந்தைன்னும் போது நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி அதை அப்படியே டபுளாக பண்ணிக்கலாம். இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மத்தியானத்தில் தான் கொடுக்கணும். தொடர்ந்து 3 நாளைக்கு கொடுங்க. இப்போ நான் செஞ்சுருக்க அளவு பார்த்திங்கன்னா 3 வயசு குழந்தைக்கு இதை நீங்கள் கொடுக்கலாங்க. ஒரு நாளைக்கு மத்தியானத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு நாள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது முதல் நாள் இந்த அளவுக்கு கொடுங்க. 2வது நாளும் இதே அளவுக்கு, 3வது நாள் அதுக்கப்புறம் 4வது நாள் இந்த அளவில் பாதி பாதி கொடுங்க. தொடர்ந்து ஒரு 4 நாள் கொடுத்துருங்க. குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்குங்க. நீங்கள் ஒரு 1 மந்த் வரைக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் நாம் இதே அளவுக்கு செஞ்சு கொடுக்கலாம். மந்த்லி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை ஒரு 2-3 மாதமும் பரவாயில்ல நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு மறுபடியும் எப்போ வேணுமோ அப்போ செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
குழந்தைங்க ஒரு சிலர் சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும். கன்டினியூவா இத வந்து நீங்க குடுத்து பாருங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நாங்க இத ட்ரை பண்ணப்ப நல்லா வேலை செஞ்சது. அதனால தான் நம்ம உடனே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது. இது நேச்சுரலான ரெமெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இப்போ 3வது ரெமெடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து நான் ரெமெடியாக ஆட் பண்ணி காமிக்க போகிறதில்லைங்க. அப்படியே ஃபோட்டோ கிளிப்ஸாக காமிக்கிறேன். இந்த ரெமெடியை செய்கிறதுக்கு நமக்கு முதல்ல தேவையான பொருட்கள் 3. இது 3மே நம்ம தினமும் வீட்டில் பயன்படுத்துகிற பொருட்கள். அதில் 1 கருவேப்பிலை. ஒரு 4-5 கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதை நல்லா நசுக்கிட்டு அதோட சாறு எடுத்துக்கணும். 1 வயசு குழந்தைக்கு ஒரு 5 கருவேப்பிலை போல் எடுத்துக்கோங்க. இதை இடிச்சிட்டு நல்லா சாறு கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஸ்பூன் வர மாதிரி அளவுக்கு சாறு எடுத்துக்கலாம். அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு. எலுமிச்சப்பழ சாறு வந்து இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை சாறு எடுக்கிறோம் அப்படின்னா அதே அளவுக்கு வந்து எலுமிச்சப்பழ சாறு 2த்தையும் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சர்க்கரை இல்லைனா வெல்லம் இல்லைனா கல்கண்டு பவுடர், பனை வெல்லம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்வீட்னஸ்க்கான ஒரு பொருள். இதையும் சேர்த்துருங்க. ஈக்குவல் குவான்டிட்டியில் 3மே இருக்கணும். இதை நல்லா கலந்துட்டு சாப்பிட்ட உடனே குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. அவங்களுக்கு உடனே ஜீரணமாகும். ஒரு சிலர் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்டா பெரியவங்களுக்கும் சரியாக ஜீரணம் ஆகாது. அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டோ இல்லை நான்வெஜ்ஜோ சாப்பிட்றீங்க, ஜீரணம் ஆகலை அப்படின்னா கருவேப்பிலை சாறு, எலுமிச்சப்பழ சாறு, சர்க்கரை 3 ஈக்குவல் குவான்டிட்டியில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே இதை சாப்பிட்ருங்க. இந்த மாதிரி சாப்பிட்றதுனால உடனே வந்து ஜீரணம் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வயசு குழந்தைக்கு இந்த ஒரு 3 இலை இல்லை 1/4 ஸ்பூன் அந்த மாதிரியும், 1 வயசுலேருந்து ஒரு 3 வயசு வரைக்கும், 3 வயசுலேருந்து ஒரு 5 வயசு வரைக்கும் வந்து 1/2 ஸ்பூன் போல் எல்லாமே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில் 1/2 ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. வயசுக்கு ஏற்ற மாதிரி அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக. இந்த 3 டிப்ஸ்லேயும் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களும் அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சா அவங்க வந்து ஷுவராக ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நேச்சுரலான ரெமெடிஸ்க்கெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. 100% இது வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதுக்கு வேலை செய்யும். இதுவே நம்ம வேறு ஏதாவது மெடிசன்ஸை எடுத்தோம் அப்படின்னா அந்த டைமில் நல்லாயிருக்கும், மறுபடியும் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அதுவும் கஷ்டப்பட்டு குழந்தைங்க வந்து மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பொருட்கள் ஹெல்தியும் கூட. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மிளகு டீ அப்படின்றத நீங்கள் ஈஸியாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணாமல் கூட டீயில் போட்டு கூட குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாவும் இருங்க. நன்றி, வணக்கம்.